ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளோட விஜே அலர்ட் சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம், சரியா? அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க, சரியா? கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆஃபல் எக்ஸாமினேஷனுக்கும் சரி, வரக்கூடிய ஆஃபல் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் கூட ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், இது எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் தனித்தனியாக உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப்டர் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், லிஸ்ட் அவுட் தி மேனேஜ்மெண்ட் டூல், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறேன். அதே மாதிரி வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் தி அட்மினிஸ்ட்ரேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா? இதெல்லாம் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அதாவது 2 மார்க் கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்குது. 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. ஈஸியாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் இந்த MBO இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது கீழே இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து 3 மார்க் வந்து நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து 5 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரப்போகுது. டிஸ்கஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அட்வான்டேஜஸ் ஆஃப் MBA வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ அடுத்து சாப்டர் 4 எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸ்பாட் மார்க்கெட், அதுக்கப்புறம் டெபிட் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. 5 மார்க்கையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த OTC பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 6 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட், சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 7 எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதாவது ஹூ இஸ் கால்டு புரோக்கர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி ரைட் எனி 5 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சாப்டர் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபியில் கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு 3 மார்க் இல்லைனா ஒரு 2 மார்க் வந்து கண்டிப்பாக சிபியிலேருந்து என்ன பார்த்தா வந்துடும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 9 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்ஆர்எம்மில் வந்து அதாவது ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப டிஸ்கஸ் தி அதாவது ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக பார்த்துங்க. ரெக்ரூட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸு, இதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் தி இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் தி டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட்டு, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி சாப்டர் 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி சாப்டர் 13 வந்து அதாவது ஹவு தி மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட், சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சாப்டர் 14 கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது, கொஞ்சம் கொஸ்டின் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாப்டர் 16 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஹூ இஸ் கன்சூமர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் தி ஷார்ட் நோட்ஸ் ஆன் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதில் வந்து 5 மார்க்கும் அதில் கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகம். 17 பொறுத்த வரைக்கும் சாப்டர் 17 எக்ஸ்பிளைன் தி டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாப்டர் 18 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் தி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தி VUCA, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வாட் இஸ் GST, அதுக்கப்புறம் மேக்ரோ என்விரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 20 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 21 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 22 பொறுத்த வரைக்கும், சரியா, இது வந்து அதாவது நமக்கு வந்து 5 மார்க் இதில் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் 2 மார்க் 3 மார்க் மட்டும் நல்லா படிச்சுக்கணும். வாட் இஸ் மீன் பை செக்யூர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாப்டர் 23 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அதாவது இன்டர்பிரட்டரை பற்றி இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா சேரட்ரிக்ஸ், ரொம்ப அதை நல்லா தெளிவாக பார்த்துங்க.
அதுக்கப்புறம் டைப் ஆஃப் இன்டர்பிரட்டரில் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி மென்ஷன் தி அதர் நேம் ஆஃப் கார்ப்பரேட் இன்டர்பிரட்டர் கொடுத்தீங்க, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 25 சாப்டர் 25ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு, ஜாமு, சீடு இதோட எக்ஸ்பான்ஷன் நல்லா பார்த்துங்க. ஒன்வேலையும் நம்ம கேட்கலாம். இந்த 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் 5 மார்க்கிலோட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது நீங்கள் சென்டம் எடுக்கணும் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்டமே என்ன ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் வரக்கூடிய ஆஃபல் எக்ஸாமினேஷன், பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் யூஸ் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.